வணக்கம். பரமூஸ் ஃபேமிலியிலேருந்து பரமேஸ்வரி பேசுகிறேன். வெத்தலை தீபம் ஏன் ஏற்றணும்? என்ன காரணம்? அது எதுக்காக ஏற்றணும்? அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க. அதுக்கான விடைகளை நான் சொல்கிறேன். என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. அதை ஃபாலோ பண்ணி அதுமாரி நீங்கள் செஞ்சுக்கங்க. வெத்தலை தீபம் அப்படின்றது எப்பயுமே வெத்தலைன்றது வெற்றியை தர்றது தான் வெத்தலை. ஒரு நல்ல சுபகாரியங்களுக்கு போகும்போது வெத்தலையை வச்சு தான் வெத்தலை பாக்கு வச்சு தான் அவங்கள அழைப்போம் நம்ம. அதேமாரி நம்ம இப்போ வெத்தலையை வச்சு முருகரை அழைக்கிறோம். முருகரை வெத்தலை தீபத்தை அழைக்கும்போது, அவர் எப்படின்னா நமக்கு அருள் புரிவாருன்றது. அந்த வெத்தலை தீபம் எதுக்காக ஏத்தணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு 9 வாரம், 11 வாரம் அவங்களுக்கு வேண்டுதல் வச்சுட்டு, நம்ம முருகருக்கு வேண்டுதல் வச்சுட்டு நம்ம ஏத்துறோம். அந்த முருகருக்கு வேண்டுதல் வச்சுட்டு ஏத்தும்போது, சும்மா சாமி கையெடுத்து கும்பிட்டாலும் முருகர் செய்வாரு. ஆனா அந்த வெத்தலை தீபத்தில நம்ம ஏத்தி அவர் வழிபடும்போது, அந்த வெத்தலை தீபம் எப்படின்னா, ஒரு வெற்றியை தரும் அப்படிங்கிறது தான். அதனால தான் அந்த தீபம் ஏத்துறது. நில சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வீடு வாங்கணும், மண்ணு வாங்கணும். நான் ரொம்ப நாளா அந்த மண்ணு வாங்குறதுக்கு பணம் கட்டியிருக்கேன். பணம் கட்டி அத ரிஜிஸ்டர் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, சொந்த வீடு இல்லாதவங்க, நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும், எனக்கு ஒரு குடிசை வேணும், இருக்கிறதுக்கான ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிட்டு கூட அந்த விளக்க ஏத்தலாம். அது இல்லாம பிள்ளைங்க வெளிநாட்டு போணும், படிக்கணும், வேலைக்கு போணும், சம்பாதிக்கணும், எல்லாத்துக்காகவும் அந்த முருகர் இந்த வெத்தலை தீபம் ஏத்துனா அதுக்கான வழிகள அவர் காட்டிக் குடுப்பாரு. ஏன்னா, அது எனக்கே முதல் ஒரு அனுபவம் இருக்கு. மொத வாரம் ஏத்துன உடனே மறு வாரத்துக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல இடம் காமிச்சிட்டாரு. வாடகைக்காக வீடு தான் காமிச்சிட்டாரு. அதுல அவ்வளோ ஒரு சந்தோஷமா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதுதான் அதுக்காக தான் அந்த வெத்தலை தீபம் ஏத்துறது. வெத்தலை தீபம் எப்படி ஏத்தணும் அப்படின்னு சொன்னா, நம்ம செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கிறோம். விரதம் இருந்து அந்த வெத்தலை தீபம் ஏத்தும்போது அவ்வளோ ஒரு பலன் இருக்குது. அது சுப ஓரையில ஏத்தும்போது நல்லா ஒரு பலன் இருக்குது. செவ்வாய் ஓரையில விளக்கேத்தும்போது அதில ஒரு பலன் இருக்கு. அது எப்படி ஏத்தணும்னா, வெத்தலை 6 வெத்தலை எடுத்து நல்லா கழுவி தொடச்சி வச்சுட்டு, அதுக்கான தனி ஒரு தட்டு வச்சு, அந்த தட்டு மேல அந்த வெத்தலைய வச்சு, அதுக்கு ஒரு மஞ்சள், குங்குமம் வச்சுட்டு, பூ வச்சுட்டு, 6 அகல் விளக்கு வச்சுட்டு, ஒரு நடுவுல ஒரு வேல் வச்சு, அந்த அகல் விளக்குல அந்த காம்ப கிள்ளி அதில போட்டுடணும். போட்டுட்டு நெய் ஊத்தி, அந்த நெய் தீபத்த அதில ஏத்துனோனே, அந்த நெய்யுடைய வாசனையும், அந்த காம்போடைய வாசனையும் நம்மளுக்கு அது சுவாசிக்கும். அந்த நம்ம ஒரு வெத்தலை தீபம் ஏத்திட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நம்ம சாமி அமைதியா கும்பிடும்போது, அந்த வாசனை வருது பாருங்க, அந்த வாசனைய நம்ம சோகம் இது பண்ணும்போது, சுவாசிக்கும்போது, நம்ம உடம்புல இருக்கிற நோய்களும் தீர்ந்துடும். நமக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி உருவாகும். நமக்கு ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். அதுக்காக அந்த வெத்தலை தீபத்தை ஏத்தும்போது, அந்த இத ஏத்துக்கணும். நம்ம வாசனைய நம்ம முகர்ந்துக்கணும். அதனால தான் வெத்தலை தீபம் ஏத்துறது. அது ஏத்தும்போது நம்ம ஒரு அமைதி கிடைக்கும். ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும். அற்புதமான ஒரு எனர்ஜிங்க. முருகர நம்ம வெத்தலை தீபம் ஏத்தி வணங்கும்போது ஒரு அற்புதமான எனர்ஜி. இந்த எனர்ஜிய நான் அனுபவிச்சேன். நீங்களும் அனுபவிங்க. வாங்க, இது நம்ம வெத்தலை தீபம் எப்படி ஏத்தலாம்? நான் எந்த மாரி அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்றதையும் பாருங்க. அதுமாரி வெத்தலை தீபம் மட்டும் 6 விளக்கு. நம்ம என்னைக்குமே ஒரு காமாட்சி விளக்கு ஏத்துவோம். ஒரு வெள்ளி விளக்கு, ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, ஒரு மண் விளக்கு அது அவசியம் ஏத்துவோம். குத்து விளக்கு 2 ஏத்துவோம். நம்ம 5 தீபம் அப்படி எரியும். நம்ம வெத்தலை தீபம் 6 ஏத்துறோமே, அது ஒத்தப்படையா வருதா, ரெட்டப்படையா வருதா அப்படின்றது கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம எப்பயும் ஏத்துறது 5 தீபம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகருக்காக 6 தீபம் ஏத்துறோம். எல்லாத்தையும் சேர்த்து ஏத்தி நம்ம சாமி கும்பிடும்போது நல்ல ஒரு எனர்ஜியா இருக்கும். விரதம் இருந்தா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. விரதம் இருந்து தான் பண்ணணுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. விரதம் இருந்துன்னு கிடையாது. நீங்க எல்லாமே சாப்பிடுங்க. என்வி மட்டும் அன்னைக்கு சாப்பிடாதீங்க. முருகருக்காக அன்னைக்கு என்வி மட்டும் சாப்பிடாம இருந்து, விளக்கேத்தி நீங்க சாமி கும்பிடுங்க. நமக்காக நம்ம சாமி கும்பிடுறோம். நமக்காக அந்த முருகர் நமக்கு செய்ய போறாரு. அப்ப அந்த ஒரு நாள் அவருக்காக நம்ம இருக்கலாம்ல. அது ரொம்ப சந்தோஷம் தானே! அதனால தான் அந்த வெத்தலை தீபம் ஏத்துறேன். இன்னொருத்தர் ஒரு இது கேட்டிருக்காரு சந்தேகம். வேல்மாறன பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நம்ம வெத்தலை தீபம் ஏத்திக்கலாம் வாங்க. பாருங்க, எங்க வீட்டு வெத்தலை தீபத்துக்காக நேத்து போய் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். இந்த வெத்தலை, இந்த தீபம், வேலு எல்லாமே. எவ்வளோ அழகா இருக்கு, என்ன இருக்குன்னு பாருங்க. நான் பாண்டிச்சேரியில தான் கடையில போயிட்டு வாங்கிட்டு வந்து நான் இத செய்றேன். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பார்க்கவே அற்புதமா இருக்கிறாரு முருகர். குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்கிட்டும் இந்த வெத்தலை தீபம் ஏத்தலாம். சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டும் இந்த வெத்தலை தீபம் ஏத்தலாம். எல்லாத்துக்காகவும் இந்த வெத்தலை தீபம் ஏத்தலாம். நான் இது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். நானும் நெறைய பேர ஃபாலோ பண்ணி தான் இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் இது வேண்டின்னு செஞ்சதுக்கப்புறம் எனக்கு நல்லது நடக்குதுன்றதுனால தான் உங்களுக்கும் நான் சொல்றேன். இந்த பலன நீங்களும் அடையலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்கத்த நான் சொல்றேன்.
இந்த 6 விளக்கு ஏற்றி இந்த விளக்குலாம் நான் ஏற்றிட்டு இருக்கிறது அகல் விளக்கு ஒன்று எரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அகல் விளக்கே உப்பு தீபமாக ஏற்றினா ரொம்ப நல்லது. இந்த விளக்கு இது வந்து தட்டு இதில் வந்து உப்பு வச்சு அதுக்கு மேலே இருக்கிற ஒரு சின்ன அகலில் வந்து கொஞ்சோண்டு அரிசியும் பச்சை கற்பூரம் இது ஏலக்காய் 3யுமே போட்டு அதுக்கு மேலே இந்த விளக்கு வச்சு எண்ணெய் ஊற்றி ஏற்றுறதுல அவ்வளோ ஒரு பலன் இருக்குது, அவ்வளோ ஒரு சந்தோஷம். இது லக்ஷ்மி பூஜைன்னு சொல்லுவாங்க. இது லக்ஷ்மிக்காக ஏற்றுறது தான். இதையும் நான் ஏற்றுவேன் செவ்வாய்க்கிழமையில். நான் என்னைக்கெல்லாம் சாமி கும்பிட்றேனோ அன்னைக்கெல்லாமும் அதுவும் ஏற்றிக்குவேன் நான். அரோகரா அரோகரா அரோகரா. படைச்சாச்சு. நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய முன்னாடி வீடியோவுக்கெல்லாம் எனக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு இன்னும் ஆதரவு கொடுங்க. நான் உங்களுக்கு இன்னும் நிறைய கண்டென்ட் கொடுக்குறேன். நான் நன்றி.